முருகப்பெருமான் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறிகள். ஆமாங்க. நீங்க கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க உணர்ந்திருப்பீங்க. அது நம்முடைய முருகப்பெருமானோட திருவருளால நடந்திருக்கும். அது என்னன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. அதுவும் நம்முடைய முருகப்பெருமானோட அருளால நம்ம அத பார்ப்போம். வாங்க போவோம். வீடியோக்குள்ள போலாம். முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுங்க இது. என்ன அப்டின்னா, கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமான முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில நடத்திக் கொண்டிருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏராளமா இருக்குது. அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, இப்போது நெறைய பேர் வீட்ல முருகப்பெருமான் சிலை வைத்து வழிபாடு செய்கிறாங்க. குறிப்பா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, வேல் வைத்து வழிபாடு செய்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில ரொம்ப அதிகமா பண்ணிட்டு வராங்க. வேல் வைத்து வழிபாடு செய்வது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில ரொம்ப அதிகமா பண்ணிட்டு வராங்க. முன்பெல்லாம் தயங்குனாங்க. ஒரு விஷயத்தை கூட இப்ப தாராளமா செய்றாங்க. அதாவது, இப்ப வேல் வச்சு வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். ஒரு காக்கும் கவசமாக இந்த வேல் இருக்கும் என நம்புறாங்க. இப்போ முருகப்பெருமானுக்குரிய திதி, நட்சத்திரங்கள் எல்லாம் வரும்போது, வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும். அப்படிங்கிறதெல்லாம் சரியா புரிஞ்சுட்டு நல்லா செஞ்சுட்டு வராங்க. தங்களையும், தங்களுடைய வீட்டையும் நல்லாவே முருகப்பெருமான் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கணும். சொந்த வீடு, மனை அமையல, அதெல்லாம் அமையணும்னு சொல்லி, நெறைய நீங்க வழிபாடு இதெல்லாம் செய்வீங்க. ஒரு சிலருக்கு உங்களுடைய கர்ம வினைகளின்படி சீக்கிரமா கிடைச்சிரும். ஆனா, ஒரு சிலருக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். அதாவது வீடு வாங்குற மாதிரி யோகம் வரும். ஆனா அமையாது. வேற யாராவது வாங்கிடுவாங்களோ வீடு வாங்குற மாதிரி யோகம் வரும். ஆனா அமையாது. வேற யாராவது வாங்கிடுவாங்க. மனை வாங்குற மாரி யோகம் வரும். ஆனா பார்த்தீங்கன்னா, அது தட்டி போயிடும். குழந்தை குழந்தை கருவுல நிக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க யாருமே முருகப்பெருமான தப்பா நினைக்க வேண்டாம். முருகப்பெருமான் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறிகள். இப்ப தீராத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ தீராத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய இடத்துல யாராவது நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்வாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய பெயரா இருக்கும். நீங்க என்ன ஒரு கஷ்டப்பட்டீங்கனாலும், உங்களுக்கு ஓடி உதவி செய்றவங்க, கண்டிப்பா முருகப்பெருமானுடைய பெயர்ல உள்ள ஒருத்தங்களா தான் இருப்பாங்க. அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிட்டு, இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவானது சரியா? தப்பான்னு குழப்பி தவிக்கும்போது, உங்களுக்கு கந்த சஷ்டி கவசமோ, கந்தகுரு கவசமோ, இல்ல யாமிருக்க பயமேன் அப்படிங்கின்ற முருகப்பெருமானுடைய வாசகமோ, இல்ல முருகப்பெருமானுடைய படமோ எங்கேயாவது கண்டிப்பா உங்க கண்ல தென்படும். அதாவது நீங்க சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்க. மேலும் இதுல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா, நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ தைரியமா செயல்படு. நான் உன் கூடவே இருக்கேன். நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தொடர்ந்து நான் வந்துகிட்டே இருப்பேன். அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இருக்கும். நம்ம போகும் இடத்துல கூட முருகப்பெருமானுடைய கோயில பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க எப்ப முருகப்பெருமான கோவில்ல போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும், உடனடியா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படின்னே சொல்லலாம். அதுபோல அடிக்கடி கனவுல முருகப்பெருமான் வருவாங்க. மேலும் அந்த வேல் வரலாம். அடுத்து முருகப்பெருமான் வாகனமான மயில் வரலாம். இல்லன்னா முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒண்ணு கோயிலோ, மலையோ இவங்க கனவுல கட்டாயம் கட்டாயம் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் அந்த கடல்ல இருக்கிற அந்த கோவில் இது எல்லாமே கனவுல தோன்றும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா உங்களுக்கு உண்டுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருக்காங்கன்னா, அவங்க
ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு அப்படியே முருகப்பெருமானுடைய முகலட்சணம் அப்படியே வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து படத்துல தான் வந்து முருகப்பெருமான வந்து நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும், அதே போல முகம் வந்து நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் வந்திருக்கும். மேலும் உங்க வீட்டு குழந்தைங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரத்திலயோ, திதியிலயோ அதாவது ஒரு கிருத்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தாலோ, இல்ல செவ்வாய்க்கிழமையில பிறந்திருந்தாலோ, இல்ல சஷ்டி திதியில பிறந்திருந்தாலோ, இருந்தாலும் கட்டாயம் வந்து அந்த முருகப்பெருமானே தான் வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்காங்கன்னு நீங்க நம்பலாம். முருக பக்தர்கள் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா ஏதாவது ஒரு உருவத்துல முருகப்பெருமானே நேர்ல வந்து அவங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வாங்க. ஆண் உருவில் ஆண் உருவுல, பெண் உருவுலன்னு எந்த உருவம்லாம் வேணாலும் அவர் வரலாம். கண்டிப்பா வந்து உதவி செய்வாங்க. அவங்க யார் அவங்க யார், என்ன ஊர் என்ன, பேர் என்ன எதுவுமே தெரியாது. சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாதவர்கள் மூலமா வந்துட்டு வருவாங்க. சில சமயம் நமக்கு அப் சில சமயம் நமக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வெளியாட்கள் மூலமா வந்துட்டு உதவி செய்வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! வீரவேல் முருகனுக்கு அரோகரா!